வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட நம்ம வீட்டில் நடந்த ஒரு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிச்சன் இப்போது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி அது இல்லைங்க. சீலிங்லாம் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. வாட்டர் லீக்கேஜ்னால நல்லா சீலிங் உடஞ்சி போச்சு. பெயிண்ட் எல்லாம் பீல் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சுங்க. கிச்சன் உள்ள போன உடனே ரெனோவேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான்னு தெரியும். முதல்ல சீலிங் டேமேஜ் ஆன போர்ஷனை எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தாங்க யோசித்தோம், சீலிங் மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா மறுபடியும் சில வருஷத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதனால் ஒரு தடவை கஷ்டப்பட்டாலும் கம்ப்ளீட்டாக கிச்சனை மாற்றிடலான்னு டிசைட் பண்ணோங்க. இதுதாங்க என்னோட ஓல்டு கிச்சனோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப ஓல்டு மாடலாக ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. வாலும் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இல்லை. டெய்லி யூஸ் பண்ண கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்துச்சு. அதனால தான் இந்த ரெனோவேஷனில் கிச்சன் மாடர்னாக மாற்றலான்னு பிளான் பண்ணோம். ஒர்க் ஸ்டார்ட் ஆன உடனே ஓல்டு பிளாட்ஃபார்ம்லாம் டைல்ஸு டேமேஜ் ஆகிறது, சாமி ரூம் கதவுலாம் ரொம்ப ப்ரோக்கன் ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப திறக்கிறதுனால இப்போதைக்கு நான் அந்த சிலிண்டரை வச்சு நான் அந்த இடத்த திறக்க விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேங்க. ஒர்க் ஸ்டார்ட் ஆன உடனே பிளாட்ஃபார்ம், டைல்ஸ், டேமேஜ் ஆன வால் போர்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. அப்போது கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. வீட்டில் ரெனோவேஷன் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஆனால் அந்த ப்ராசஸ் தாங்க ரொம்ப கஷ்டமே. டஸ்ட்டு, நாய்ஸு, க்ளீனிங்னு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. ஆனால் ரிசல்ட் நல்லா வரும்னு நம்பி நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மாடுலர் கிச்சனுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. நாங்கள் ப்ளைவுட்க்கு பதிலாக அலுமினியம் மாடல் கிச்சன் சூஸ் பண்ணோம். இதுக்கு ரீசன் என்னென்னா, கிச்சன்னாலே வாட்டர் யூசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்க. சிங்க் ஏரியாவில் மாய்ஸ்சர் இருக்கும். ப்ளைவுட் யூஸ் பண்ணினா சில வருஷத்துக்கு அப்புறமே ஸ்வெல்லிங் ஆகும். டேமேஜும் அதிகமாக வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும், மெயின்டெனன்ஸு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நாங்கள் அலுமினியம் மாடுலர் கிச்சனை சூஸ் பண்ணோம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி அலுமினியம் ஃப்ரேம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒவ்வொரு செஷனும் மெஷர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸ்டவ் எங்கே வரணும், சிங்க் எங்கே வரணும்லாம், ஸ்டோரேஜ் எங்கே வரணும்லாம் எல்லாமே பிளான் பண்ணி ஃப்ரேம் செட் பண்ணாங்க. சாமி ஸ்டாண்டுமே நாங்கள் அலுமினியம் டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த ஃப்ரேம் தாங்க கிச்சனோட பேக் போன்னே சொல்லலாம். ரொம்ப பேர் என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, அலுமினியம் ஃப்ரேம் மேலே கிரானைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நானும் முதல்ல ரொம்பவே அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் ப்ராசஸை பார்த்தா அப்புறம் புரிஞ்சுதுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்கு ப்ராப்பர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தாங்க கிரானைட் ஸ்லாபை அக்யூரேட்டாக சைஸில் வெயிட் ஃபுல்லாகவுமே ஃப்ரேம் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் கிரானைட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நல்லா நம்பணும். நமக்கு நார்மலாக பார்க்கும்போது கிரானைட் மட்டும்தாங்க தெரியும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் ஒர்க் தாங்க ரொம்பவே முக்கியம். கிரானைட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கிச்சன் ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சதுங்க. அப்போதாங்க நமக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக ஆச்சு. டிராயிங்கில் பார்க்குறது வேற, நிஜமாக நம்ம வீட்டில் செட்டப் ஆகும்போது பார்க்குறது தாங்க வேற. அதுக்கப்புறம் கேபினெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. லோவர் கேபினெட், அப்பர் கேபினெட்னு ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இதோட கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு யோசிச்சேங்க. இந்த க்ரீன் ஷேட் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. பிளாக் கலர் கிரானைட்டுக்கு இந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினச்சேங்க. ஸோ அதனால தான் இந்த க்ரீன் கலரை நான் சூஸ் பண்ணேன். ஃபைனலாக ரிசல்ட்டை பார்த்ததும் அதுதாங்க கரெக்ட் சாய்ஸ்னு எனக்கு ரொம்பவே தோணுச்சு. இந்த கலரை சூஸ் பண்ணதுனால என்னோட கிச்சன் ஒரு சூப்பரான ப்ரீமியம் லுக்கே கொடுத்துச்சுங்க. நார்மலாக இந்த மாடுலர் கிச்சன் மாற்றும் போதே எனக்கு க்ளீனிங் தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதே ரொம்ப ஃபீல் பண்ணதே. டெய்லி நம்ம குக்கிங் பண்ணும்போது ஆயில் ஸ்டெயின் வந்தாலுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க எனக்கு. ஃபைனலாக லைட்னிங், சிங்க் ஃபிட்டிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அசசரிஸ்னு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தாங்க கம்ப்ளீட் லுக்கே வந்துச்சு என்னோடய கிச்சனுக்கு. ஒரு ஸ்டேஜில் எனக்கு தோணிடுச்சுங்க, சீலிங் உடஞ்சிருந்த கிச்சன் இப்படி ஒரு மாடுலர் கிச்சனாக மாறிடுச்சுன்னு பார்க்கும்போதே உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த மேக் ஓவரில் நாங்கள் கற்றுக்கிட்டது முக்கியமான விஷயம் என்னென்னா, சில நேரத்தில் வர ப்ராப்ளம்ஸ் நமக்கு நல்லது கூட கொண்டு வருங்க. சீலிங் ப்ராப்ளம் வந்ததுனால தாங்க இவ்வளோ சீக்கிரமே கிச்சன்
கிச்சன் ரெனோவேட் பண்ணியிருக்க மாட்டோங்க. ஆனால் இப்போ பார்த்தா அந்த ப்ராப்ளம்னால தாங்க இந்த கிச்சனே இப்போ ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ண ஐடியா இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அலுமினியம் மாடல் கிச்சன் பற்றி, கிரானைட் ஃபிக்ஸிங் பற்றி, பட்ஜெட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து அலுமினியம் டோர் பற்றின கிச்சன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த கிரானைட் எப்படி ஃபிட் பண்ணாங்க, பட்ஜெட் என்ன ஆச்சு, ஈஸியாக இருக்கா இப்போ அடுக்கிறதுக்கு, எப்படி கம்ஃபர்டபுளாக பிளேசஸ் நிறைய இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க நிறைய பேர் கேட்டாங்களே. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த கிச்சனை விட இப்போ எனக்கு யூஸ் பண்ணுறது ஒரு விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என் கிட்ஸ் வந்து அடிக்கடிக்கு எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்குங்களா, களைச்சி போடுறது, எடுத்து போடுறதுன்னு அப்படியே என் பசங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் வந்து டோஸோடு வச்சதுனால அவங்களுக்கு வந்து பாத்திரம் எங்கே இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்படியே என் சின்ன பையன் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தாங்க இருக்காங்க. என்னை பொறுத்த வரையும் தேவையான பாத்திரம் மட்டும் தாங்க வச்சுக்கணும். அதுக்குன்னு அளவு மீறி நம்ம வந்து பாத்திரத்தை நிறைய வச்சுருந்தோன்னா டெய்லி நம்ம வாஷ் பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஸோ அதனால் கஷ்டமாக இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு தேவையான பாத்திரம் மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிச்சன் கிளம்ஸியாக இருக்காது. இந்த மாதிரி கிச்சன் நீங்கள் மாற்றும்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே வந்து யோசித்து வச்சுக்கணும், எந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், மிக்ஸி, கிரைண்டர், ஓடிஜிக்குன்னு தனியாகவே ஷெல்ஃப்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே அதை ஃபிட் பண்ணலாமான்னு யோசித்தேன். சரி, ஓகே, நம்மக்கிட்ட ஓடிஜிலாம் இல்லை, ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்த வந்து நம்ம லாக் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் வந்து மேடமாலேயே அதை வந்து வச்சு கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு டாப்லேயே வச்சு கொடுத்துட்றாங்க. சரி, எனக்கு வேண்டான்றதுனால இந்த மாதிரி நான் வந்து கபோர்ட்ஸாகவே எடுத்துக்கிட்டேன். வெஜிடேபிள்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் மாதிரி வச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க. பட் அதோட ஸ்பேஸுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட்லாம் நிறைய வச்சுருக்கேன். ஸோ ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஒரு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் வேணுன்றதை கரெக்ட். நீங்களுமே உங்கள் வீட்டு கிச்சனை நீங்கள் மாற்றும் போது, ஏன்னா லேடிஸ் மட்டும்தாங்க அந்த கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணுன்றதுனால பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி கிச்சன் மேக் ஓவரை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலோ, அலுமினியம் டோர்ஸ் பற்றி எதனா இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு இது வந்து பேண்ட்ரி யூனிட் ரொம்பவே சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சுங்க. இந்த பேண்ட்ரி யூனிட்டில் வந்து இப்போ எல்லாமே நான் அடுக்கிட்டேன். இப்போ என்னென்னா, உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த எல்லாமே நம்ம வந்து எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே வேணும்னா நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஒரு பேண்ட்ரி யூனிட்டே போதுங்க. எல்லா மல்லிகை சாமானுமே, தேவையான எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நான் இதிலேயே அடுக்கிட்டேன். நான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் எங்கே வாங்கினேன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கிச்சன் மேக் ஓவருக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வேணுன்றதை எல்லாமே நான் வந்து டிமார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்ன ஐட்டம்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கி அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக இப்போ வந்து மேக் ஓவர் கிச்சன் பண்ண போகிறீங்க, நானும் வந்து கிச்சனை வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன், எந்த மாதிரியான ஐடியாஸ் எனக்கு வேணும், கபோர்டில் போகலான்னு நினச்சிங்களா, ப்ளைவுட் டைப்பில் போகலான்னு நினச்சிங்களா, யூபிவிஏசி டைப்பில் போகலான்னு நினச்சிங்களா, அலுமினியம் டைப்பில் பண்ணலான்னு நினச்சிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலயமா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வர வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் எப்படி பண்ணுறது, கிச்சன் கபோர்ட்ஸில் வைக்கிற அந்த ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோவில் கபோர்ட் ஃபுல்லாக எப்படி நான் அடுக்கி நீட்டாக வச்சுருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.